வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் 2024 அதாவது கவர்மெண்ட் வெளியிட்ட அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 1லிருந்து 30 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இந்த காணொளியில் 31வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. சரி பார்க்கலாமா? ஏங்கலின் நீர் ஞாலத்து இருள் அகற்றும். சரி, இதில் ஃபஸ்ட்டு இடம், பொருள், விளக்கம் அப்படின்னு 3 தலைப்பாக எழுதிக்கோங்க. இடம் அப்படின்னா ஓங்கலிடை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தண்டி அலங்கார நூலில் இடம்பெற்றிருக்கு. பொருள் அப்படின்னு சொன்னோம்னா சூரியனும் தமிழும். உலகத்தில் உள்ள இருளை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது விளக்கம், சூரியன் தன் கதிர்களால் உலகில் உள்ள புற இருளை போக்குமா. அதே மாதிரி தமிழ் மக்களினுடைய அக இருளை போக்கி அறியாமையை அகற்றக்கூடியது எதுவா? தமிழ். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள். இதை 2 தடவை நீங்கள் வாசித்தீங்கனாலே உங்களுக்கே என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். பார்க்கலாமா? அதாவது ராமன் எப்படிப்பட்ட விறகுகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க வியக்க அளவருக்கு அகில் கட்டையும் சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. தேவையான அளவு தர்ப்பை புற்கள் இருக்கா, அதை அடுக்கியிருக்காங்க. அடுத்து பூக்களை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? தூவியிருக்காங்க. மணலில் மேடை என்ன செஞ்சுருக்காங்க? அமைச்சிருக்காங்க. அடுத்து தெளிந்த நன்னீரை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்ட சடாயுவினுடைய உடலை தன்னுடைய பெரிய கைகளால் தூக்கி சென்று அந்த அடுக்கி வச்சாங்களா விறகு, அது மீது வைத்து இறுதி சடங்குகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. யார்? ராமன். சரி, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? 33 நாட்டிய அரங்கின் அமைப்பு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நிலத்தை ஆடல் அரங்கிற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறவு ஒரு ஜான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கில கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜான் அளவுனா என்ன தெரியுதா? நம்ம பெரிய விரலும் கட்ட விரலும் இருக்கிறதா ஒரு ஜான். அந்த அளவுக்குள்ள மூங்கில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 24 அளவினை கொண்டதா அந்த மூங்கில என்ன செஞ்சுருக்காங்க? வெட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரங்கத்தை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரமும் உடையதா அந்த நாட்டிய அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. அப்புறவு அந்த நிழல், தூணோட நிழல் அந்த அவையிலும் நாட்டிய அரங்கிலும் விழாதபடி ஒரு நல்ல அழகான விளக்குகளை என்ன செஞ்சுருக்காங்க? நிறுத்தியிருக்காங்க. சரியா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வாயில்கள், அடுத்து ஒரு முகத்திரை, பொறுமுகத்திரை, கறந்து வரல் நிறை அப்படின்னு 3 திரைகளை சிறப்புடன் என்ன செஞ்சுருக்காங்க? அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து முத்துக்களால் ஆன மாலைகளை அரங்கம் முழுவதும் என்ன செஞ்சுருக்காங்க? தொங்க விட்டுருக்காங்க. சரியா? இதில் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை 4 பாயிண்ட்டை நீங்களே தேர்ந்தெடுத்து எழுதுங்க. சரி, அடுத்து பார்க்கலாமா? கடையேழு வள்ளல்கள் மற்றும் அவர்கள் செய்த செயல்கள். இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக எழுதிடலாம். பேகன் என்ன சரி, முதல்ல கடையேழு வள்ளல்கள் யாரெல்லாம் பார்த்துடலாமா? பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஊரி. இப்போ அவங்க என்னென்ன செயல்கள் செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா? பேகன் என்ன பண்ணாங்க? மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க. பாரி முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தாங்க. காரி என்ன பண்ணாங்க? இரவலர்களுக்கு குதிரைகளை தந்தவன். ஆய் என்ன பண்ணாங்க? இறைவனுக்கு நீல வண்ண கல்லையும் நாகம் தந்த ஆடையினையும் தந்தவன். அதியன் என்ன பண்ணாங்க? அதியன்னா அதியமான். சரியா? அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனியை தந்தவன். நள்ளி நண்பர்களுக்கு என்னது? பொருள் செல்வத்தை கொடுத்துருக்காங்க. ஓரி என்ன பண்ணியிருக்காங்க? மலை நாட்டை கூத்தருக்கு பரிசாக தந்தவன். சரியா? ஒரு 2 தடவை வாசிங்க, உங்களுக்கே என்ன செஞ்சிடும்? இந்த கேள்வி ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
ஈஸியாக இருக்கா எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு? சரி, மீண்டும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.